ஹாய் கைஸ், டைம் பாருங்கள் 12:15 ஆகுது. ஸோ ஆக்சுவலி இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கிற டைம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பாருங்கள், சீட்ஸ்லாம் வறுத்துட்ருக்கேங்க. பிகாஸ் ஒரு 11:40 காட்ட என்னோட ரெகுலர் கஸ்டமருங்க. அவங்க சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, க்ராசரி ஐட்டம்ஸு, மில்லட்ஸ், பல்சஸ் எல்லாமே நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க காம்போ மாதிரி எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறதும் கேட்பாங்க. அதேமாதிரி சீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி என்னை வந்துட்டு வறுத்தே கொடுக்க சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன பாட்டிலில் எப்பவுமே போட்டு கொடுப்போம். என்னென்ன சீட்ஸ் வேணுங்கிறது சொல்லிடுவாங்க. அது போக இந்த ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாமே நான் அரைச்சி கொடுத்துருவேன். அண்ட் தென் சியா சீட்ஸு, சப்ஜா சீட்ஸும் அவங்க ராவாகவே வாங்கிக்குவாங்க. தண்ணியில் போட்டு அவங்க ஊற வச்சு குடிக்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எனக்கு கேட்டிருக்காங்க. என்ன ரீசன் இந்நேரத்துக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு 2 பார்ப்பாங்க. ஸோ எப்பவுமே நம்மளோட சீட்ஸை வந்துட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் 2 பேர்த்துக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அது வந்து இம்யூனிட்டி பவர் அதிகம் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேம் நான் 1 வீக்காக சொல்லலான்ட்டு இருந்தேன், மறந்துகிட்டே இருக்கேன். எனக்கு நாளைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஏன்னா லீவ் இல்லைங்களா, வீக் டேஸ் இந்த 3 டேஸ் லீவ் வருது இல்லையா. ஸோ ஊருக்கு போனால் அங்கேயும் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பேக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேம் தானே, கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒன்று கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் 11:40க்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு மனசே இல்லைங்க. சரி நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் கூட நைட்டு வறுத்து ஒரு 1/2 hour விட்டால் ஆறிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பாட்டில் எப்போ கொடுப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பாட்டில்ஸை நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மேம் ரெகுலர் கஸ்டமருங்க. ஸோ அதனால் அவங்களே வந்துட்டு நம்மளோட பாட்டில்ஸே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாட்டில் அவங்ககிட்டே இருக்குது. அதனால் இந்த சைடு வரும்போது அந்த காலி பாட்டில் எல்லாமே எங்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நான் அதுலேயே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் வாங்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டிலோட கொடுக்கும்போது மட்டும் ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா வருங்க. அதுக்கப்புறம் அவங்களே இந்த பாட்டிலை எங்கிட்ட மறுபடியும் கொடுக்கும்போது அதில் நான் ஜஸ்ட் சீட்ஸ் எல்லாம் வறுத்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணி கொடுத்துருவேன். ட்ரை ஃப்ரூட்ஸு, கிவி, செரி இதெல்லாமே வாங்குவாங்க. இதெல்லாமே பாட்டில் தான் வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் ஓகேம்மா, இதே இதுக்கு இன்னாட்டிக்கு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் போட்டிருக்க, போஸ்டெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திருப்திங்க. எல்லா பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ்க்கும் அது கண்டிப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். நம்மளை நம்பி இவனை கேட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டைமு, தூக்கம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கேட்டதை இமீடியட்டாக நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். டைம் தான் கொஞ்சம் அதிகமாச்சுங்க. எப்படியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. தேங்க்யூங்க.